ஒரு பணக்காரன் ஆவதற்கு என்ன அப்படின்னு புத்தகங்களாக கூட நிறையா இருக்குது. 10 நாளில் பணக்காரன் ஆவது எப்படி, 30 நாட்களில் ஹிந்தி படிப்பது எப்படி, 3 நாட்களில் தலைவனாவது எப்படி. புக்கு வித்தவனுக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்குமா? அப்போது பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் பணக்காரனாக வேண்டும், வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருப்பதை விட மிக முக்கியம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதான் முக்கியம். எதை செய்யக்கூடாது, ஒரு விஷயத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற விஷயம் ஏற்கனவே சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கு தேதியில் வியாபாரத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு எவனுக்கு தெரியுதோ அவன் தான் இன்னைக்கு பாஸ். த பர்சன் ஹூ நோஸ் வாட் ஷுட் நாட் பி டன் வில் பிகம் த பாஸ், அதர்ஸ் வில் பி அ ஃபாலோவர்ஸ். அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏற்கனவே கடுமையாக உழைக்க வேண்டும், போராட வேண்டும், காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டும், பிரம்ம முகூர்த்தத்தில் நெஞ்சிலே குத்தி கொண்டு படிக்க வேண்டும், மத்தியானம் 7 மணிக்கு மேல் சாப்பிட வேண்டும். பழைய ட்ரிக்கெல்லாம் உடைங்க. இந்த உலகம் புதிதாக இருக்கிற போது புதிய சிந்தனைகளோடு இந்த உலகத்தை அணுகணும். ரைட்டா? பணக்காரனுக்கு தான் உண்மையிலே ஜெனராசிட்டி இருக்கும், பணக்காரனுக்கு தான் ஷேரிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். பணக்கார மனசு உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன பணக்காரத்தனம்ங்கிறது என்னங்கிறது ஏற்கனவே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். மறுபடியும் வெறும் பணங்காசு மட்டும் பணக்காரத்தனம் இல்லை. பணக்காரத்தனம் என்பது செல்வந்த மனசு. அந்த செல்வந்த மனசு யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் ஜெனராசிட்டியோடு இருப்பான். தங்கிட்ட 4 ஐடியா இருக்குன்னா 2 ஐடியாவை பக்கத்தில் இருக்கவன்ட்ட கொடுப்பான். ஏன்னா 2 ஐடியாவை கொடுத்தா இன்னும் 2 ஐடியா அவனுக்கு உதிச்சிடும். ஏழை நான் சொல்கிறேன், சிந்தனை அளவில் ஏழையாக இருக்கிறவன் தன்னோட ஐடியாவை அடுத்தவன்ட்ட சொல்ல மாட்டான். ஒரு காலகட்டத்தில் எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணாமல் நீங்களாக பத்திரமா வச்சுக்கிட்டா பணக்காரன். இன்றைக்கி எவன் ஷேர் பண்ணுறானோ அவன் தான் பணக்காரன்.